ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை அன்போடு வணங்கி இன்றைய நிகழ்விற்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலின் முதல் பகுதி வேதாத்ரிய சிந்தனை. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஆன்மீக வாழ்வு. மனிதன் 3 வகைகளிலே இயல்பாகவே தவறிக்கொண்டே இருக்கிறான். அவை அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அறிவின் குறைபாடே இந்த 3க்கும் காரணம். அறியாமை என்பது பழக்கத்தை ஒட்டி விளைவை பற்றி தெரியாமலே மனம் போகும் வேகத்திலே செயல்படுதல். சின்ன குழந்தைகளில் வேகம் அதிகரிக்கும், விவேகம் அடங்கி இருக்கும். பிறகு வயதில் உயர உயர வேகம் கட்டுப்படும். இதே போன்ற செயல்தான் அறியாமையாகும். அடுத்து இக்னரன்ஸ், அலட்சியம். அலட்சியம் என்பது அறிவு குறைபாடு. அறியாமை என்று இதனை சில பேர் நினைப்பார்கள். நமக்கு இதுவரை என்ன தெரியுமோ அதை அப்படியே தூக்கி வைத்துக்கொண்டு அதே தவற்றை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருந்தால் அதுதான் அலட்சியம். உதாரணமாக, நாம் தினமும் பால் காய்ச்சுகிறோம். அடுப்பில் வைத்ததும் சிறிது நேரத்தில் கொதித்து பால் பொங்கி வரும். அது கொதிப்பதற்குள் துணியை மேல் மாடியில் காயப்போட்டு வந்து விடலாமே என்று மாடிக்கு போவோம். துணியை காயப்போட்டு விட்டு வருவதற்குள் பால் பொங்கி ஊற்றிவிடும். ஐயோ, பால் பொங்கிவிட்டதே என்போம். நாளை மறுநாள் எத்தனை தடவை பாலை பொங்க வைத்தாலும் திரும்பி திரும்பி வந்து ஐயோ பால் பொங்கிவிட்டதே என்று சொன்ன நாட்கள் எத்தனை. அதோடு முடிந்ததா என்றால் இன்னும் தொடர்ந்து அதே தவற்றை செய்தால் அதுதான் அலட்சியம். அதிகமாக சாப்பிட்டால் வயிறு கெட்டுப்போகும் என்பது யாருக்கு தெரியாது? வயிறு வலிக்கும்போது அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ற தீர்மானமும் இருக்கும். ஆனால் அடுத்த கட்டமே உணவு கொஞ்சம் சுவையாக இருந்தால் அது மறந்து விடுகிறதே, அதுதான் அலட்சியம். இப்படி வருகின்ற துன்பங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்றால் அறிவின் குறைபாட்டினால்தான் வருகின்றன. அதற்கு மேல் எமோஷன், அதாவது உணர்ச்சி வயப்பட்டு ஒரு பொருளோடு பற்று கொண்டு விருப்பு வெறுப்பு காரணமாக அளவு மீறி முறை மாறி செயலாற்றி பல துன்பங்களை நாமாகவே தேடிக்கொள்கின்றோம். ஆக இந்த 3ம் இல்லாத சமநிலை அடைய வேண்டும் என்றால் உண்மை நிலையை உணர வேண்டும், இயற்கையை உணர வேண்டும், தன்னுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நியதி, மனித அறிவு இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் இயற்கை நியதியில் இவ்வளவு ஒளிதான் பார்க்க முடியும் என்று இருக்கிறது. அதற்கு மேலாக 3 சினிமா வீடியோவில் பார்த்தால் என்ன ஆகும்? அந்த கண்ணில் இருந்து ஒளி வரும்போது, அதாவது அங்கு என்ன பார்க்கின்றோமோ அந்த அளவுக்கு கண்களில் ஒளி கூடி விடுகிறது. ஜீவகாந்த சக்தியை ஒளியாக மாற்றித்தான் கண்ணால் பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒளியும் எழுச்சி பெற்று செலவாகி கொண்டே இருக்கிறது. அளவோடு செலவாகிற போது திரும்பி நமக்கு வரவு இருக்கிற வரைக்கும் உடம்பை நடத்த போதுமான சக்தி இருக்கும். அதற்கு மீறி செலவாகும்போது 2 வகையில் உடலுக்கு நோய் உண்டாகிறது. கண்ணில் இருக்கக்கூடிய செல்கள் கட்டமைப்பில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஜீவகாந்த சக்தி செலவாவதற்கும் ஓட வைப்பதற்கும் ஒவ்வொரு செல்கள் ஊடேயும் ஒரு காந்த துருவ இணைப்பு இருக்கிறது. அளவுக்கு மீறிய ஒளியில் அது தகர்ந்து போகும், குழப்பமடைந்து விடும். குழப்பமடைந்த உடனே அதே காந்த சக்தி அங்கு தேக்கம் அடைந்தால் மின் குறுக்கு ஏற்பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி வேகத்தை தாங்க முடியாமல் கண் எரிகிறது. அப்படியே தொடர்ந்து பார்த்தால் காலத்தால் கண்களில் பூ விழுகின்றது. மேலும் தொடர்ந்து பார்த்தால் கண் குருடாகி விடுகிறது. இது எல்லாம் அளவுக்கு மீறி முறை மாறி செய்வதனால்தான். கண்ணால் பார்ப்பதால் சீவகாந்தம் எவ்வளவு செலவாகிறது, கண்கள் எவ்வாறு கெடுகின்றன, கருத்து எவ்வளவு கெட்டுப்போகிறது பாருங்கள். இவையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜீவகாந்த சக்தி உடலை நடத்தக்கூடிய உண்மையை உணர வேண்டும். தெய்வம், உயிர், ஜீவகாந்தம் 3 மறைப்பொருட்களையும் உணராததால் மனித வாழ்வில் இறைநிலை உணர்வு இல்லை, உயிர் உணர்வு இல்லை, காந்த சக்தி உணர்வும் இல்லை. நாம் எவ்வளவோ பேசுகின்றோம், செய்கின்றோம். ஆனால் இம்மூன்றையும் தெரிந்து அதன்படி நடப்பதுதான் ஆன்மீக அறிவு. ஆன்மீக வாழ்க்கை என்பது இதுதான். இதுவே ஆச்சாரம். ஸ்பிரிட் என்றால் உயிர்தான்.
இந்த உயிர் சம்பந்தமான விளக்கம் பெற்று அந்த உயிரை எப்படி நடத்துவது என்ற அறிவுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆகவே இந்த மூன்றையும் உணர்வதற்கு என்ன வேண்டும்? சிந்தனை அறிவு வேண்டும். கூர்ந்த சிந்தனை அறிவு வேண்டும். கூர்ந்த சிந்தனை அறிவு இருந்தால்தான் இந்த மூன்றையும் உணர முடியும். மனவளக்கலை மன்றத்தில் முதல் நாள் வந்தவுடனே உபதேசம், அதாவது இனிஷியேஷன் கொடுப்பார்கள். உபதேசம் என்றால் உண்மை பொருளோடு மனதை இணைப்பது. மனம் இவ்வளவு நாள் வெளிப்புறமாகவே பார்த்து காட்சி வடிவத்தில் ஒரு பொருளை பார்த்து அப்பொருளின் வடிவமாக மாறுவது, அப்பொருளின் குணமாக மாறுவது என்றிருந்தது. அந்த மாதிரி வடிவமாக குணமாக மாறி நாம் எதை எதை பார்த்தோமோ செய்தோமோ அவ்வளவும் நம் மனதில் மறுபக்கம் பதிவாகி இருக்கும். தி அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் அல்மைட்டி என்று ஒரு சூத்திரமே எழுதியிருக்கிறார் நம் குருபிரான். மனம் எந்தெந்த காட்சி எடுக்கிறதோ அதை எல்லாம் நம்முள் இறைநிலையாக உள்ள இருப்பு நிலை அப்படியே சுருக்கி இருப்பாக வைத்திருக்கிறது. அவ்வாறு வைத்து கொண்டு நாம் ஏதும் நாம நினைக்காத பொழுதும் என்ன இருப்பாக வைத்திருந்தோமோ அதை எடுத்து காட்டி நீ இன்னது செய்தாய், நீ இன்னதை பார்த்தாய், நீ இன்னதை கேட்டாய் என்று அந்தந்த நேரத்திற்கு தகுந்தவாறு வந்து கொண்டே இருக்கும். புலன்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதை மூளை வாங்கி அழுத்தமாக்கி கருமையத்திற்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறது. நாம் செய்து கொண்டிருக்கும் அகநோக்கு பயிற்சி என்ற தியானத்தினால் ஆக்கம், நுண்மான் நுழைப்புலன், ஏற்புத்தன்மை, இணக்கம், தகைமை என்ற 5 வகையான குணங்கள் நமக்கு வருகிறது. ஆக இந்த அகநோக்கு பயிற்சியினால் மனதையும் அறிவையும் அறிய வேண்டும். காந்த சக்தியையும் உயிர் சக்தியையும் அறிய வேண்டும். இறைநிலையை உணர வேண்டும். பயிற்சியின் மூலம் அறிவு நிலை உயர்ந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். விலங்கினத்திலிருந்து வந்த எல்லா பதிவுகளையும் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நம் குருபிரான் அவர்கள் இதையே ஆன்மீக வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வளமுடன்.